41 பேர் உயிரிழந்த வழக்கில் 3ஆம் முறையாக சிபிஐ விசாரணைக்கு தவிக தலைவர் விஜய் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான இந்த அரசியல் சூழலுக்கு மத்தியில தவிக தலைவர் விஜய் 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகி இருப்பதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே விஜய் அவர்களை கூப்பிட்டு நீங்க 2 நாடு விசாரணை நடத்துறீங்க, நீண்ட காலம் விசாரணை நடத்துறீங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடத்திட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, என்ன விஜய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே விசாரிச்சிட்டீங்க. இங்க கரூர்ல விசாரிச்சீங்க, கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிச்சிருக்க, போலீஸ் கிட்ட விசாரிச்சீங்க, காவல் அதிகாரிகள் எல்லாம் அங்க கூப்பிட்டு அங்க விசாரிச்சீங்க, அரசு அதிகாரியை கூப்பிட்டு விசாரணை நடத்துறீங்க டெல்லியில. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க. விஜயனுடைய அந்த பரப்புரை பேருந்தினுடைய ஓட்டுநராக இருந்த ஆறுமுக கிட்டையும் வாக்குமூலம் வாங்கிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் கிட்டே விசாரணை நடத்துறீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப மறுபடியும் விஜய் கூப்பிடுறீங்கன்னா எது கூப்பிடுறீங்க? விஜய் அங்க இருந்ததே 25 நிமிஷம் தான். அதுல என்னன்னா அவர் பார்த்தாரு சாட்சியம் அப்படின்றீங்க. என்னத்தை பார்த்தாரு அப்படின்றத 2 நாள் விசாரிச்சுட்டு இப்போ 2 நாள் விசாரிக்க போறீங்களா? புரியவே இல்லை. இது என்ன? இதெல்லாம் யோசிக்கிறது ஒரு பிரீமியம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் இட் த வே டு டூ திங்ஸ்? இதுல ஏதோ அந்த 41 பேர் மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த வழக்கை மும்முரப்படுத்தி அதுக்கு காரணமானவங்களை தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் நிறுத்துற மாதிரி தெரியலையே. அது இது ஏதோ ஒரு அரசியல் சதித்திட்ட தீட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யற மாதிரி தான் தெரியுது. இவ்வளவு காலம் கூப்பிடாத செந்தில் பாலாஜி இப்ப கூப்பிட்டு இருக்கிறீங்க. அவர் குரூசியரா அந்த சம்பவம் நடந்த இடத்துல அவருக்கு என்ன சம்பந்தம் இருந்துச்சு? யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே நம்மள சுத்த விடுற மாதிரி இல்லைங்களா? நம்ம இவ்வளவு ஜேர்னலிஸ்ட் இருக்கிறோம், இவ்வளவு பேர் கவர் பண்ணோம், நேரடியா மக்கள் முன்னாடி கண் முன்னாடி நல்ல வெளிச்சத்துல நடந்த அந்த சம்பவம். அது எவ்வளவு நாள் விசாரணை பண்ணீங்க? எதுக்காக விசாரணை பண்றீங்க? அப்ப அவரு அருண்ராஜ் சொன்ன மாதிரி நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களா விஜய்க்கு? தட் இஸ் நாட் த ரைட் பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் த வே. CBI should not be used as an instrument of political convenience or design. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது இதுல விசாரணை நோக்கம் இருக்கிறதா சட்டம் நான் நினைக்கல. என்ன இவ்வளவு நாடு இந்த கிட்டத்தட்ட 2 நாள் எவ்வளவு நேரம் விசாரணை பண்ணிருக்கீங்க? அவரும் விஜயும் பேச மாட்டேங்கிறாரு. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே கமுக்கமா இருக்கிறாங்க. நீங்களும் விசாரணைன்னு இழுத்தடிக்கிறீங்க. இதுல என்ன இது? எதுக்காக இதெல்லாம் செய்யறீங்க? ஒரு நாட்டையே நீங்க முட்டாளாக்குற செயலா தானே இது தெரியுது. என்ன புதுசா விஜய் கிட்ட விசாரிக்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்க பாப்போம். ஏதோ உங்களை போன்ற ஒரு ஊடகங்கள், எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் நாமெல்லாம் இவ்வளவு தூரம் அந்த புதுப்பட்டி எழுதி படிச்சு பேசி விவாதிச்சு எவ்வளவோ பண்ணி முடிச்சாச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் விசாரணை, மறுபடியும் விஜய் அழைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவ சொல்ற மாதிரி அழுத்தம் கொடுக்குறீங்களா கூட்டணிக்கு? then that is bad politics and bad governance. It is wrong. It is cheating Tamil Nadu people and even deceiving them, disrespecting the people. 41 பேர் உயிர் போனது நீங்க ஒரு அரசியல் வசதிக்காக நீங்க வச்சு விளையாடுறீங்கன்னு தான் அது அர்த்தம். எனவே இது விசாரணை இல்ல. It is something else. And the government must have to come with a clear-cut answer, if not the CBI. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன். தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு ஐயநாதன் சொன்னது மாதிரி எதற்காக இந்த விசாரணையானது 2 மாத கால இடைவெளிக்கு பிறகு நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் சார். இந்த விசாரணை தொடங்கினதுல இருந்தே விஜய் அவர்களை ஒரு பிரஷர் கொடுக்கணும், அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த விசாரணை நடத்தப்படுவதாகவே நான் நினைக்கிறேன். முதல்ல இருந்து என்னுடைய கருத்தும் கூட அதுதான். ஒரு விட்னஸா இருக்கிறாரு அவர். அவருடைய பெயர் எஃப்ஐஆர்ல இல்லை. அவர் எந்த விதத்திலும் அவருடைய பெயர் எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணல. பட் ஒரு விட்னஸா அவரை நீங்க சென்னையிலே அந்த விசாரணை நடத்தி இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். இதற்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது. இருந்தாலும் கூட 2 முறை விஜய் அவர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றது. அப்புறம் இப்போ இன்னைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் விசாரணை நடக்கும்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு விட்னஸ் நீங்க இவ்வளவு நேரம் விசாரிக்கிறீங்க, பட் எத்தனை விட்னஸ் அந்த கேஸ்ல இருக்கிறாங்க,
அந்த விட்னஸஸ் எல்லாரையுமே வந்து 3 முறை கூப்பிட்டீங்களா, ஒரு 20 மணி நேரம் விசாரணை நடத்துனீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கிறது. சோ விஜய் அவர்களை பொறுத்தவரையில அவர் இன்னும் அதை பத்தி வெளியில பேசல. மேபி சப்ஜுடிஸா இருக்குது, அது முடிஞ்ச பிறகு பேசலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில சிபிஐ வந்து அவரை 3வது முறையாக அழைப்பது வந்து ஒரு புதுமையான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. நிறைய கேசஸ் பண்றாங்க, அதுல எத்தனை கேஸ்ல சிபிஐ வந்து விட்னஸஸ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இத்தனை மணி நேரம் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா தான் இதை வந்து விஜய் அவர்களுக்கு சிபிஐ கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.